அணிலாடும் முன்றில். எழுதியவர் நா. முத்துக்குமார். அப்பா. அப்பாக்கள் தான் தன் குழந்தைகளோட முதல் ஆசான் இல்லையா? முதிர்ந்த மரத்தின் வேர்களைப் போல மண்ணில் ஊன்றவும், பெருத்த பறவையோட சிறகுகளைப் போல விண்ணில் அலையவும் கற்றுக் கொடுக்குறவங்க அப்பாக்கள்ன்றது ஆப்பிரிக்க பழங்குடி பாடல். அப்பாக்களின் முகங்கள் வேறு வேறா இருக்கு, அது ஒரே மாதிரியெல்லாம் இருக்கிறது இல்லை. இவர் தன்னோட அப்பாவுக்கு கடிதம் மூலம் எழுதுறாரு. எல்லோருமே நேரில் பேசுறதை விட கடிதம் மூலம் நம்ம மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஈஸியாக கொட்டிடலாம். நள்ளிரவில் வீடு வந்தாலும் தான் வாங்கி வந்த தின்பண்டத்தெல்லாம் மனைவி கிட்ட திட்டத்திட்ட உறங்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை எழுப்பி அப்பவே ஊட்டி விட சொல்லி ரசிக்கும் பாசமான தந்தைகள்லாம் இங்கே ஏராளம். அப்போ இருக்கிற முகம் வேற அவங்களுக்கு. உறவினர்கள் ஒன்று கூடுற திருமணங்கள்லாம் முன்னிரவு நண்பர்களோட சீட்டாடிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம போய் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணால் சற்றென்று கடுமை காட்டி துரத்திவிடும் கோபமான அப்பாக்களின் முகமும் இருக்கும். மாத கடைசியில் யார்கிட்ட கடன் வாங்கலாம், என்ன பிளான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் பள்ளி சுற்றுலாவுக்கெல்லாம் பணம் கேட்டால் பதற்றமாகிற அப்பாவோட முகம். ஏன்னா அப்பாக்களுக்கெல்லாம் பல முகங்கள் இருக்குது. அழுதுகிட்டே இருக்கும் அம்மாக்களின் முகங்களைப் போல அவ்வளவு எளிதாக பிள்ளைகளுக்கு கிடைச்சிடுறதில்ல அப்பாக்களின் முகம். அப்பா, நீங்கள் உயிரோடு இருக்கிறப்ப பலமுறை நான் பேச நினச்சி எழுத நினச்சி முடியாமல் போனது தான் நான் இதில் எழுதியிருக்கேன். எல்லா பிள்ளைகளுக்குமே அப்பா தான் முதல் கதாநாயகன் இல்லையா? அப்பானா அறிவு. எவ்வளவு சத்தியமான வார்த்தை. நீங்கள் இறந்து 18ஆம் நாள் பரனில் இருந்த உங்களோட பழைய ட்ரங்க் பெட்டி எடுத்து நான் கிளறினேன். அப்போ தான் உங்களோட நாட்குறிப்புகளை படிக்கிற பேர் எனக்கு கிடச்சிது. யாரோ எப்போ படிக்க போகிறாங்கன்னு எழுதினாப்பிலே இருந்தது அது. பல வருஷத்து நாட்குறிப்பில் நான் பிறந்த 1975ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் நாளை முதல்ல புரட்டி ஆர்வமாக என்ன எழுதியிருக்கீங்கன்னு பார்த்தேன். சற்றே சாய்ந்த கையெழுத்தில் பேர் உகையுடன் ஒரே ஒரு வரி எழுதியிருந்தீங்க. இன்று உலகின் 2வது அறிவாளி பிறந்திருக்கிறான்னு எழுதியிருந்தீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்றது போல அப்பா உங்கள் அதிகப்படியான தன்னம்பிக்கை தான் என்னோட நம்பிக்கைன்னு அப்போ தான் எனக்கு புலனாச்சு. இன்னைக்கு வர உலக எதிர்கொள்கிற ஒவ்வொரு தருணத்திலும் உங்களோட முகத்திலிருந்தே எனக்கான உணர்ச்சிகளை நான் கடன் வாங்கிக்கிறேன். இதை எழுதிட்டு இருக்கிற நொடியில் உலகின் 3வது அறிவாளி என் கையை பிடிச்சி இழுத்து விளையாட அழைக்கிறான். அவனுக்கும் நான் உங்கள் பேர் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு புத்தகங்கள் மீது அலாதியான பிரியம் இருக்குது. தமிழாசிரியராக சொற்ப சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிறப்போ வீடு முழுக்க 1 லட்சம் புத்தகங்களை சேகரித்து வச்சுருந்தது இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நீங்கள் அடிக்கடி சொல்கிற வாசகம் எனக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சதால தான் தமிழ் புத்தகம் மட்டும் வாங்கினேன். அதெல்லாம் கடனாளியாக மட்டும் இருக்கேன். எனக்கு இங்கிலீஷும் தெரிஞ்சிருந்தால் நாமெல்லாம் நடுத்தெருவில் தான் நின்று இருப்போம்னு சொல்வீங்க. புத்தகங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு பிடித்த வரிகளின் கீழே சிவப்பு மையால் நீங்கள் அடிக்கோடி விடுவீங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. உங்களோட கருத்தெல்லாம் என்கிட்ட திணிக்காதீங்கன்னு சொல்வேன். அது அப்படி அல்ல, எங்கோ இருக்கிற இதை எழுதிய எழுத்தானுக்கு நான் கொடுக்குற மரியாதைன்னு சொல்வீங்க. உங்களை பிடித்தாட்டிய புத்தக வேதாளம் என்னையும் பிடிச்சிக்கிச்சு. இப்போ அது என் பிள்ளையும் ஆட்டிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அவனுக்கு தெரிந்த ஏதோ ஒரு மொழியில் படித்து புதிதாக ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கான். தாயை போல பிள்ளை என்பது போல தந்தையை போல தானே பிள்ளையும் இருப்பான். புத்தகங்கள் வாங்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க. கடனை அடைக்க கடன், அதை அடைக்க மீண்டும் கடன். கடன்பட்ட உங்கள் உள்ளம் கலங்கியதே இல்லை. கடன்காரங்க எதிர்பட்டால் எல்லாரும் ஓடி ஒளிவாங்க. ஆனால் நீங்கள் அவங்க முன்னாடி சென்று அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் சார்னு சொல்லிவிட்டு அவங்க பரவாயில்ல சார்னு புறப்பட்டதும் என்கிட்ட திரும்பி கடன் கொடுத்தவங்கள பார்த்து நம்ம பயப்படக்கூடாதுன்னுவீங்க. அப்பா, இப்போ சொல்கிறேன், நான் படித்த புத்தகங்கள்லேயே உங்கள் அனுபவங்கள் தான் சிறந்த புத்தகம். இன்றைக்கி எத்தனையோ திரைப்படங்களுக்கெல்லாம் நான் பாடம் எழுதிட்டு இருந்தாலும் உங்ககிட்ட பார்த்த திரைப்படங்கள்லாம் மறக்க முடியாது. பெரும்பாலும் நள்ளிரவு 2ஆம் காட்சிக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க. முக்கால்வாசி ஜேம்ஸ் பாண்ட் படம் அது மாதிரி தான் இருக்கும். எனக்கு நல்லா நினைவு இருக்குது. கல்லூரியில் படிக்கிறப்போ காலேஜை கட்டடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து நான் மலையாள படம் ஒன்று பார்க்க போயிட்டேன். படம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பியப்போ வாசலுக்கு வந்தோம், நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும். திரையரங்கை விட்டு வெளியில் வந்தப்போ ஒரு நண்பன் என் தோலை தொட்டு, எதிர்த்த கடையில் உங்கள் அப்பாடான்னு காமிச்சான். நீங்களும் என்னை அப்போ பார்த்தீங்க. அந்த நேரம் பார்த்து செயின் வேற கண்டுடுச்சு. உங்கள் பார்வைக்கு தப்பும் தூரம் வரை என் மிதிவண்டியை தள்ளிக்கிட்டே போயிட்டேன். வழக்கமாக இரவு உறங்குறப்ப நம்ம பேசிக்கிட்டே படுப்போம். ஆனால் நீங்கள் வரத்துக்கு முன்பாகவே சாப்பிட்டுட்டு நான் உறங்குறது போல் நடிச்சிட்டு இருந்தேன். அடுத்த நாள் என்கிட்ட நீங்கள் எதுவுமே பேசலை. தினமும் எனக்கு கை செலவுக்காக 5 ரூபா தருவீங்க. ஆனால் அன்றைக்கி எனக்கு 10 ரூபா கொடுத்தீங்க. ஏன்பா அப்படின்னதுக்கு, இருக்கட்டும் சினிமா கனமாக பார்க்கணுன்னா அப்படின்னு சொன்னீங்க. குற்ற உணர்ச்சியில் படிக்கட்டில் அன்று வைத்த என் கால்கள் இன்று வரை மீளவே இல்லை. இப்படி தான் நான் முன்னாடி ஒரு 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு படிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் என் முன்னாடி வந்து, சும்மா படிச்சுட்டே இருக்காதடா, போய் டென்ட்டு கொட்டாயில் ரத்த கண்ணீர் படம் போட்டிருக்கான், போய் பாருன்னு சொன்னீங்க. நான் மறுத்துட்டு திரும்ப படிச்சுட்டே இருக்கேன். அதுக்கு நேர்மாறாக நீங்கள் படிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கனாக்கா நான் நிச்சயமாக படம் பார்க்க போயிருப்பேன். புத்தகங்களுக்கு அடுத்து உங்கள் காதல் மிதிவண்டி மேலே இருந்தது.
நீங்கள் பணியாற்றிய பள்ளி நம்மளோட வீட்டில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். தினமும் 40 கிலோமீட்டர் நீங்கள் மிதிச்சுக்கிட்டே போயிட்டு வருவீங்க. காஞ்சிபுரத்தில் நடக்கிற அத்தனை சைக்கிள் போட்டியிலையும் நீங்கள் தான் வின் பண்ணி கோப்பைகளை வாங்கிட்டு வருவீங்க. நீங்கள் சாகிற வரைக்கும் என்னை உங்கள் சைக்கிளில் பின்னிருக்கையில் அமர வச்சு மிதிச்சுக்கிட்டே போனீங்க. நான் ஒரு முறை கூட உங்களை சுமந்ததில்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முறை மகாபலிபுரம் போகிறோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மிதிவண்டியில் பர்மிஷன் கேட்டோம். அப்போ நீங்களும் எனக்கு அனுமதி கொடுத்தீங்க. காஞ்சிபுரத்துலேருந்து 70 கிலோமீட்டர் காலை 5 மணிக்கே நாங்கள் கிளம்பி மகாபலிபுரம் வந்து அடைஞ்சோம். ஆனால் அங்கே திரும்பி பார்த்தா எனக்கு முன்னாடி நீங்கள் பேருந்தில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. பௌர்ணமி நிலா தொடர்ந்து வர என்னை பின்னிருக்கையில் அமர வைத்து என்னோட நண்பர்களோட அரட்டை அடித்தபடி நீங்கள் கூட்டிக்கிட்டு வந்தீங்க. நீங்கள் இறந்த அப்புறம் உங்கள் அஸ்தியை கரைக்க திரும்ப நான் மகாபலிபுரம் கடலுக்கு வந்தேன். வழிமுழுக்க அன்று நாம் கடந்து வந்த பாதைகள் என் வாழ்வில் என்றுமே நான் கடக்க முடியாத பாதைகளாக இருந்தது. முதலாக உங்கள் கைப்பிடிச்சு பள்ளிக்கு போனது, சலூனுக்கு போனது, கடற்கரைக்கு போனதுன்னு என எத்தனையோ நினைவுகள் நெஞ்சில் நிழலாடுது. சின்ன வயசில் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறப்போ என் இடுப்பை பிடிச்சிக்கிட்டே சட்டுன்னு ஒரு கணத்தில் பிடிய விட்டுட்டீங்க. நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறதா நினச்சி சைக்கிளை ஓட்டிக்கிட்டே இருந்தேன். இப்போவும் அப்படிதான், நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதா நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்பா, உங்கள் உயிரின் ஒரு துளியிலிருந்து என் உலகம் தொடங்குச்சு. இன்று இவ்வேளையில் அளவில்லா அன்போட என் கண்ணீரில் சில துளிகளை உங்களுக்கு நான் காணிக்கையாக்குகிறேன்னுட்டு அவர் தன் கடிதத்தை முடிக்கிறார். நமக்கும் நம் அப்பாக்களோட நினைவுகள் இப்படி தான் இருக்கு இல்லையா? நன்றி. நாளை பார்க்கலாம்.